தேங்கி நிற்கும் மழை நீரால் நோய் தொற்று, அச்சத்தில் பள்ளி மாணவிகள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெஞ்சல் புயல் மற்றும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் ஆசிரியர்கள், பள்ளி மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இதுபோன்ற நிலை தொடர்வதாகவும், அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் போர்க்கால அடிப்படையில் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளி என்பதால் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் அரசு செய்து தர முன்வருவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 2 வாரங்களாக மழைநீர் தேங்கி நிற்பதால் கொசு புழுக்கள் உற்பத்தியாகி வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் மாணவிகளை கடித்து தொந்தரவு செய்வதாகவும், இதனால் மாணவிகளுக்கு டெங்கு, மலேரியா உள்ளிட்ட தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டிவனம் மயிலம் ரோட்டில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள மஞ்சுளா டிவிஎஸ் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், பார் கவுன்சில் உறுப்பினர் கோதண்டம், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ், வழக்கறிஞர் அசோகன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். திண்டிவனம் ஷோரூம் மேலாளர், முன்னாள் கவுன்சிலர் ஐயப்பன், பொது மேலாளர் அஜய் முன்னிலையில் முதல் விற்பனையை தொழிலதிபர் செல்லபெருமாள் துவக்கி வைத்தார். ஷோரூம் உரிமையாளரும் பார் கவுன்சில் உறுப்பினருமான கதிரவன், மஞ்சுளா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். விழாவில் புதுச்சேரி தமிழ்நாடு பார் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் சந்திரமோகன், பார் கவுன்சில் உறுப்பினர் பரதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, வழக்கறிஞர்கள் பொன்சிவா, நாராயணன், பத்திர எழுத்தர் வேலாயுதம், தொழிலதிபர் பங்கஜ் வெங்கடேசன், சஞ்சீவி, முன்னாள் கவுன்சிலர் திருவேங்கடம் மற்றும் டிவிஎஸ் அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த எறையனூர் அருகே 3 கிராம மக்கள் வெள்ள நிவாரணம் 2000 ரூபாயை வழங்காததை கண்டித்து சென்னை புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல். சென்னை புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பொழிவை சந்திக்க நேரிட்டது. விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போடும் அளவிற்கு கொட்டி தீர்த்த அதிகனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் நிதி உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. பல்வேறு இடங்களில் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. சில இடங்களில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண நிதி கிடைக்காத பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி விழுப்புரம், திண்டிவனம் அருகே உள்ள எறையனூர், வரகப்பட்டு, எடையான்குளம் கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும், மேலும் நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் ஆத்திரமடைந்த அந்த பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர், பெண்கள் உட்பட திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி செல்லும் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டு வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பகுதியில் மேலும் கிளியனூர் ஆய்வாளரை அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிராம மக்கள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்த திண்டிவனம் வட்டாட்சியரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு நிலவியது. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றது முதல்ல கேட்டுங்க. இல்லைங்க மேடம், யார் மொத்தம் நம்ம திண்டிவனம் தாசில்தார் நானு மொத்தம் எனக்கு பெண்ணாடம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ உபகரணங்கள் சரியில்லாத காரணத்தினால் நோயாளிகள் அவதி. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இந்த சுகாதார நிலையத்தில் பொன்னேரி, இறையூர், கொத்தட்டை, வடகரை, நந்திமங்கலம், கோனூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் அம்பேத்கர் நகரை சேர்ந்த 48 வயதான வளர்மதி என்பவருக்கு ஆஸ்துமா நோய் உள்ளது. இவர் கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து இந்த மருத்துவமனைக்கு ஆஸ்துமா நோய் சிகிச்சைக்கு வந்து சிகிச்சை பார்த்து செல்கிறார். மேலும் சோழ நகரை சேர்ந்த 62 வயதான ஜெயபால் என்பவருக்கு ஆஸ்துமா மற்றும் காசு நோய் உள்ளது. கடந்த 4 மாதங்களாக சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனைக்கு வந்துள்ளார். மேலும் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுவனுக்கும் ஆஸ்துமா நோய் உள்ளது. கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்து செல்கின்றார். இந்த நிலையில் நேற்று சிகிச்சைக்காக வந்தபோது நெபுலைசர் இயந்திரம் பழுதடைந்து விட்டது. திட்டக்குடி அல்லது விருத்தாச்சலம் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மேலும் மருத்துவர்களிடம் கேட்டபோது இயந்திரம் பழுதாகிவிட்டது என்று தெரிவித்தனர். இதுகுறித்து மருத்துவமனை மருத்துவர்களிடம் கேட்டபோது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து விட்டோம் என்றும் சரி செய்து தருவதாக கூறியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் நோயாளிகளின் அவசியத்திற்காக பயன்படும் நெபுலைசர் இயந்திரத்தை சீரமைத்து தர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாலு மாசமா எனக்கு ஒரு புகை வைக்கல சாமி. பீசிங்கி என்னை திட்டுக்குடிக்கி விருத்தாலம் போனால் கையில் காசு இருக்க மாட்டேங்குது. நான் நினைச்சப்ப எங்கப்பா போக முடியும்? இதுக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு வைத்தியம், ஒரு நல்ல கண்டிஷனாக பார்க்க மாட்டேங்கிறாங்க சாமி. நான் ரொம்ப கஷ்ட வழி இல்லாதவ. நான் அன்னைக்கு நடம் ஓடினாதாப்பா மூச்சு விட முடியல. என்னால் ஒன்றுமே. கோவில்பட்டியில் விவசாயிகளையும் விளைபொருட்களையும் அழித்து வரும் பன்றிகளிடமிருந்து பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட குழு சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்திற்குட்பட்ட எட்டயபுரம், கயத்தாறு, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் விவசாயிகளையும் விளை நிலங்களில் பயிர்களையும் பன்றிகளிடமிருந்து பாதுகாத்திட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பன்றிகளால் சேதம் ஏற்பட்ட விளை நிலங்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்கிட வலியுறுத்தியும் பன்றிகள் தாக்கி காயம்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ உதவித்தொகை வழங்கிட வலியுறுத்தியும் பன்றிகளால் கடிபட்டு உயிரிழந்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்ப வாழ்வாதார தொகையாக வழங்கிட கோரியும் கடந்த 12, 13, 14 ஆகிய தேதிகளில் பெய்த அதிக கனமழையின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட பருத்தி, உளுந்து, பாசி, மக்காச்சோளம், கம்பு, சூரியகாந்தி, மிளகாய், மல்லி ஆகிய பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது என்றும் எனவே விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையாக ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்கிட கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் லெனின்குமார் தலைமை தாங்கினார்.
துணைத் தலைவர் முரளிதரன், பொருளாளர் பிச்சையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில இணை செயலாளர் நல்லையா ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து மனுவினை கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடம் வழங்கினர். இதுகுறித்து கோட்டாட்சியர் கூறுகையில், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் பாதிக்கப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் விவசாயிகள் யாரும் விடுபடாமல் கிராம நிர்வாக அலுவலர்கள் விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 உளுந்து, பாசி இதெல்லாம் 100% நிவாரணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லா ஆஃபீஸிலும் எந்த விளைச்சிருந்தாங்களோ விழுப்புரம் பகுதியில் ஐஜேகே சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கிய மாநில மகளிர் அணி தலைவர். விழுப்புரம் மாவட்டம் ராம்பாக்கம், கீழ்பெரும்பாக்கம், விரட்டிக்குப்பம், சிந்தாமணி, அகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் இளையவேந்தர் ஆகியோரின் ஆலோசனைப்படி இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவரும் இணை பொதுச் செயலாளருமான லீமா ரோஸ் மார்டின் நிவாரணப் பொருட்களை விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜேகே தலைவர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் RK அறிவு முன்னிலையில் வழங்கினார். இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ், மாவட்ட அவைத்தலைவர் வேல்ராஜன், மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ், மாவட்ட இளைஞரணி அமைப்பு செயலாளர் சுரேந்தர், காணை ஒன்றிய தலைவர் அழகர், மாவட்ட அமைப்பாளர் ஜோதி பார்த்திபன், விழுப்புரம் நகர தலைவர் ராகுல், வேந்தர் பேரவை மாவட்ட தலைவர் வேணுகோபால், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் ராகுல், மாவட்ட தொண்டர்படை தலைவர் டெனிஷ், விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் முரளி உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நல்லா எடுத்துங்க சார், நல்லா எடுத்துங்க. ஓகே வந்து யாருக்கு என்ன பேரழிவோ மக்களுக்காக மார்டின் குரூப் கம்பெனி வந்து உதவி பண்ணோம். அந்த வழியாக தான் நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். மக்களுக்கு 80,000 குடும்பத்துக்கு சேர்கிற மாதிரி பொருள் வாங்கியிருக்கிறோம். 5 கோடி அந்த பொருளுடைய ஒர்த்து மார்டின் கம்பெனி மூலமாகவும் நம்ம மார்டின் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் நம்ம ஐஜேகே சார்பாக வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த சார்பாக வேந்தர் ஐயா மூலமாகவும் நான் வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறோம். கட்சி சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி. லீமா ரோஸ் மார்டின், இணை பொதுச் செயலாளர் இருக்கிறேன் ஐஜேகே கட்சியில். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்குர்த்திங்கிறது ஒரு பெண்கள் மட்டுமே. உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 3 மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 3 மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை உதவி செயற்பொறியாளர் சிவராமன் ஐயம்பெருமாள், உதவி மின் பொறியாளர் அருண்குமார், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், அம்சலட்சுமி, நகரமன்ற உறுப்பினர் செல்வகுமாரி ரமேஷ் பாபு மற்றும் முகவர் மணிவாசகம், சுரேஷ், அலுவலக பணியாளர்கள், மின்துறை பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட். மரக்காணம் பகுதியில் 19 கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர பகுதிகளான விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளனர். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரையில் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் மீனவர்கள் கடற்கரையோரம் விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக பெஞ்சல் புயலிலிருந்து அடுத்தடுத்து தடை விதிக்கப்படுவதால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் 20 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என கூறுகின்றனர். இதனால் அரசு சார்பில் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்.